Hi friends, welcome back to our ECE preparation. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 9க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட சைடில் டிஎன்பிஎஸ்சி இசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோமா, தென் அதை தவிர்த்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் மீன்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைவாக கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா வீடியோஸாகவே நான் கொடுத்துட்ருக்கிறேன். தேர்ட் திங் வந்து மெட்டீரியல் 3 யூனிட்ஸ்க்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் டேட்டா நெட்வொர்க்ஸு. அதுக்கான சாம்பிள் காப்பி வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரிமைனிங் மெட்டீரியல் எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. பட் நான் இதில் கிளாஸஸில் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் பர்டிகுலராக அந்த 3 யூனிட் மட்டும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஏன்னா அதர் சப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே உங்ககிட்ட புக்ஸோ சம்திங் ஏதோ ஒன்று கையில் இருக்கும். பட் இந்த 3 பேப்பர்ஸ்க்கு மட்டும் சோர்ஸ் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈவன் லாஸ்ட் டைம் எங்கேருந்து கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த கண்டென்ட்டே அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நெட்லேருந்து அப்படியே எடுத்து அதோட இன்க்ளூடிங் கொஷின் பேங்க்கு, ஷார்ட் நோட்ஸு, 2 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஈவன் பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்குக்கு மட்டுமே அரௌண்ட் ஒரு 1000 பேஜஸ் கிட்ட வரும். ஓகே, சப்போஸ் எனக்கு சுத்தமாக படிக்க டைம் இல்லை மேம் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஷார்ட் நோட்ஸு, 2 மார்க் கொஷின்ஸு, கொஷின் பேங்க்குன்னு அதை மட்டும் படித்தா கூட போதும். நீங்கள் ஈஸியாக வந்து அந்த யூனிட்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களாம்மா? ஸோ மெட்டீரியல் தென் லாஸ்ட் வந்து கொஷின் பேங்க். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ராக்டிஸ் கிளாஸஸில் யூனிட் 1ம் யூனிட் 3யும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூனிட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 9. இப்போ என் கையில் என்ன இருக்குது அப்படின்னா கொஷின் பேப்பர் இருக்குமா? ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். இது அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஸ்டினை ஓப்பன் பண்ணி டோட்டலாக 40 கொஷின்ஸ் இருக்கும். டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் அனாலிசிஸ். அதாவது நம்ம அதர் டெக்னிக்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு, தென் அப்புறம் என்னது பிரிட்ஜ் பேலன்ஸ் சர்க்யூட்டு, தென் வோல்டேஜ் டிவைடர், கரண்ட் டிவைடர், ஆர் ஈக்குவலண்ட்டு, இதெல்லாமே கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷினை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸை பாருங்கள். பட் அட் த சேம் டைம் என்னால் 40 கொஷின்ஸ் இதில் வீடியோ கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துட்டு பார்ட் 2ல் ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 கொஷின்ஸ் கொடுப்பேன் நான். ஓகேங்களாம்மா? ஸோ எல்லா வீடியோஸுமே நான் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்குறோம். ஏன்னா வீடியோஸ் லென்த்தியாக போகுதுங்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு தான் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? சரி, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களாம்மா என்ன கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம், கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் ஏஇயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஈவன் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? பட் அந்த அளவுக்குலாம் கொஷின்ஸ் வந்து அங்கே வரவே வராது. அப்படியே ப்ராப்ளம்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா ரொம்ப பேசிக்ஸாக கேட்பாங்க. பேசிக்ஸாக மீன்ஸ் ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். இல்லைனா டேரெக்டாக ஃபார்முலாஸை கூட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ படிக்கிறது விஷயம் கிடையாது, ஸ்மார்ட்டாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸாமுக்கு என்ன மாதிரி எஃபோர்ட் போடணும், எந்த ஆங்கிளில் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்னமா கொடுத்துருக்காங்க, a practical current source is usually represented by. ஓகேவா? இந்த கொஷின் இருக்கட்டும். இது ஆக்சுவலாக என்ன, நான் வந்து கொஷின் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்னு சொன்னல. ஸோ முதல்ல அந்த கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறது சடனாக உங்களால் கேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு கூட இருக்கும். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே கொஷின் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸஸ் யூஸ்வலி ரெப்ரசன்டட் பை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் கொஷின். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட சர்க்யூட் அனாலிசிஸில் பேசிக் எலமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கா, நம்ம படிப்போம்ல. சோர்ஸ்னால் என்ன, எலமெண்ட்டுனா என்ன, அதில் ஆக்டிவ், பாசிவ், யூனிலேட்ரல், இதில் சோர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஓகே, நீ சர்க்யூட் அனாலிசிஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் என்ன சோர்ஸ்மா இருக்குது, நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குங்கிறது 2 பேருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோர்ஸ்லையே வோல்டேஜாக இருக்கட்டும், கரண்ட் சோர்ஸாக இருக்கட்டும், ஓகேவா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம். அது என்னது, ஐடியலு, ப்ராக்டிக்கல். ஓகேவா? அந்த வார்த்தைக்கு முதல்ல உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஐடியல்னால் என்னம்மா, ஐடியல் மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ நம்ம புக்காக வச்சு படிக்கிறோம்ல, ஜென்ரலாக சொல்கிறேன், புக்காக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம் தெரியுமா. ஸோ நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, பட் ஆனால் இமேஜினரியாக நம்ம படிப்போம். அதுக்கு பேர் ஐடியல். ப்ராக்டிக்கல் அப்படின்னா அதை கண்கூடாக பார்க்குறதுக்கு பேர் ப்ராக்டிக்கல். ஓகேவா? நான் ஜென்ரலாக மீனிங் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ இதில் என்ன மேம், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்ன, ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? என்னோட ஒரு ஐடியல் சோர்ஸ் அப்படின்னா இப்போ அவங்க தியரிட்டிக்கலாக வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க சோர்ஸ்னால் என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டிஃபைன் பண்ணுறத வந்து
நம்ம தியரிட்டிக்கலாக டிஃபைன் பண்ணுறத ஐடியல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஐடியல் சோர்ஸோட சம் ரெசிஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணி நான் ஒரு சர்க்யூட்டை மேக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராக்டிக்கல் சோர்ஸ். அதில் நீ வோல்டேஜை கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் ப்ராக்டிக்கல் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, கரண்ட்டை கனெக்ட் பண்ணால் ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் இதிலேயே என்ன கொஷின் கேட்பாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா இந்த ஒரு கொஸ்டின்னா இந்த டாப்பிக்கில் வேறு என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்கான் எனக்கு, ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு என்னோட ஐடியல் கரண்ட் சோர்ஸோட என்ன கனெக்ட் பண்ணுவோம், ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சீரீஸ் அந்த கனெக்ஷன் இருக்குல்ல அதை போட்டு கீழே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது நீ பார்க்கணுன்னே தேவையில்லை, கீழே ஆப்ஷனே பார்க்கணும் தேவையில்லை. கரண்ட் சோர்ஸ்னால் எப்படிப்பா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரெசிஸ்டாரு, அது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாரு, கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா இது என்னோட கரண்ட் சோர்ஸ், டைரக்ஷன்லாம் எனக்கு விஷயம் இல்லை. கரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னா ரெசிஸ்டார் எங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கும், பேரலாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதுவே இது என்னோட வோல்டேஜ் சோர்ஸாக இருக்குது அப்படின்னா என்னோட ரெசிஸ்டார் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும், சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அது ஏன் தெரியுமா, நிறைய பேருக்கு எந்த சர்க்யூட்டாக இருந்தாலும் கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களே? இல்லையே மேம் அப்படிலாம் இல்லையே, எனக்கு மாற்றி கூட கொடுத்துருக்காங்களே, நான் சர்க்யூட் பார்த்துருக்கேனே அப்படின்னா பார்த்துருப்பீங்கம்மா. என்ன ரீசன் அப்படின்னா உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருப்பேன். ஷார்ட்கட் அப்படிங்கிறத விட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒன்று சொல்லியிருப்பேன். கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரலில் டிவைட் ஆகும், சீரீஸில் சேமாக இருக்கும் சொல்லியிருக்கேனா? ஓகே, இப்போது இந்த இடத்துல ஓகேவா, இது வந்து என்னோடய வோல்டேஜ் சோர்ஸு. இந்த இடத்துல நான் கரண்ட் சோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஏன் கரண்ட் சோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல எனக்கு அப்போ ரெசிஸ்டார் இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அப்போ நான் இங்கே என்ன டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இங்கே எனக்கு 5 ஆம்ஸ் கரண்ட் இருக்குன்னா டேரெக்டாக இங்கே 5 ஆம்ஸ் கரண்ட் தான் பாஸ் ஆகுதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அப்போ அங்கே என்ன தேவையில்லை, கேல்குலேஷன் பண்ணவே தேவையில்லை. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இல்லையே மேம் சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணவே தேவையில்லை, கேல்குலேஷனே பண்ணாமல் இங்கே 5 ஆம்ஸ் கரண்ட் இருக்குன்னா அப்போ இங்கே 5 ஆம்ஸ் கரண்ட் ஆனது பாஸ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? எல்லா சர்க்யூட்லேயுமே பார்த்தோன்னா கரண்ட்டுக்கு பேரலாக தான் ரெசிஸ்டாரை கொடுத்துருப்பாங்க, வோல்டேஜுக்கு சீரீஸாக தான் ரெசிஸ்டாரை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன் வோல்டேஜுக்கு என்னம்மா, வோல்டேஜ் இதுக்கு அப்படியே உல்ட்டானா என்ன வரும், எனக்கு சீரீஸில் டிஃபர் ஆகும், டிவைடுன்னு சொல்கிறத விட டிஃபர் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சீரீஸில் எனக்கு சேஞ்ச் ஆகும், பேரலில் எனக்கு என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 3 பிரான்ச் எனக்கு வருது, 4 பிரான்ச் வருதுன்னு வச்சுக்கோ. ஏன் இங்கே எனக்கு 5 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, +- 5 வோல்ட் இருக்குன்னா அப்போ இந்த பிரான்ச்லேயும் எனக்கு 5 வோல்ட் வோல்டேஜ் தான் இருக்கும், இந்த பிரான்ச்லேயும் எனக்கு 5 வோல்ட் தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? அதனால தான் எனக்கு வோல்டேஜ் சோர்ஸுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, பேரலாக ரெசிஸ்டார் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மேம் என்ன மேம் எதை கேட்டால் வேறு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்கம்மா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை அப்படியே அதாவது எப்படின்னா சம்ஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். இப்படி கொடுத்து உனக்கு இந்த இடத்துல வோல்டேஜுக்கு பதிலாக கரண்ட் சோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலான்னா இந்த பிரான்ச்சில் வந்து இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கரண்ட் ஆனது பாஸ் ஆகுதுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே எனக்கு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்து 2-3 பிரான்ச் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே எனக்கு அதே 5 வோல்ட் தான், இங்கேயும் எனக்கு அதே 5 வோல்ட் தான், இங்கேயும் எனக்கு அதே 5 வோல்ட் தான். புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ அதனால் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லிட்டேன், 2 சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், ஐடியல் ப்ராக்டிக்கல்னு 2 இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கரண்ட் சோர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், வோல்டேஜ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இப்போ கொஷினில் உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஷினில் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸஸ் யூஸ்வலி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு கரண்ட் சோர்ஸோட இந்த ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான். அப்போ கீழே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான், சீரீஸா பேரலான்னு கேட்டிருக்கான். அப்போ ரொம்ப சிம்பிள், என்னது கரண்ட் சோர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ். இதில் அடுத்தது என்ன கொஷின் கேட்பாங்கன்னா ரெசிஸ்டார் வேல்யூ கேட்பாங்கம்மா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடியலை பொறுத்த வரைக்கும் ஐடியல் கரண்ட் சோர்ஸ்னு ஒன்று சொன்னல, ஐடியல் கரண்ட் சோர்ஸ்னு சொன்னல, இதோட ரெசிஸ்டார் வேல்யூ என்னங்கிறத கொஷின் கேட்பாங்க. ஐடியல் கரண்ட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டார் வேல்யூ எப்படி இருக்கும், ஐடியல் கரண்ட் சோர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரெசிஸ்டார் வேல்யூ இன்ஃபினிட்டிவாக இருக்கும். அது எப்படி மேம் இன்ஃபினிட்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு ரெசிஸ்டார் வேல்யூ அதிகமாக இருக்கும். பட் என்ன சொன்னேன் நான், ஃபைன் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு சொல்கிறதுனால அதை இன்ஃபினிட்டிவ்னு சொல்லிடுவாங்க.
பட் ப்ராக்டிக்கலில் நமக்கு இன்ஃபினிட்டி வேல்யூ வருமா? போய்கிட்டே இருக்குமா ரெசிஸ்டார் வேல்யூ? ஆகவே ஆகாது. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? அதே மாதிரி எனக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ராக்டிக்கலில் தியரிட்டிக்கல் என்ன சொல்லிடுவாங்க? ஜீரோன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜஸ்ட்டு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஐடியல் கரண்ட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெசிஸ்டார் வேல்யூ இன்ஃபினிட்டிவாக இருக்கும். கேட்பாங்க ரெசிஸ்டார் வேல்யூ ஜீரோவா, கம்மியாக இருக்கா, லோவாக இருக்கா, அதிகமாக இருக்கா, இன்ஃபினிட்டிவாக இருக்கான்னு. ஸோ அப்போ இன்ஃபினிட்டிவ்னு சூஸ் பண்ணணும். அதுவே ப்ராக்டிக்கல் ஐடியல் சோர்ஸ் இதே ஸ்ட்ரக்சர் தான். ரீசன் வந்து ஹையாக இருக்கும். ரீசன் என்னன்னா ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள டிஃபால்ட்டாக கொஞ்சம் ரெசிஸ்டார் வேல்யூ இருக்கும். நீ கனெக்ஷனே கொடுக்காததுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெசிஸ்டார் வேல்யூ இருக்கும் ப்ராக்டிக்கலாக. ஓகேங்களா? இதுதான் ரீசன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பக்காவும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணணும்னா உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? கரண்ட் சோர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். வோல்டேஜ் சோர்ஸுக்கு என்ன வந்ததுங்கிறத நீ சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ. ஓகேங்களாம்மா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எலக்ட்ரிக் அயான் டிசைன் ஃபார் 110 volt AC supply. 110 volt AC supply was rated at 500 watts. Okay, it was put across a 220 volt power supply. Assume that at 110 volt is supplied 500 watts output. அங்கே no loss மென்ஷன் பண்ணிட்டாங்க. at the new voltage it will supply அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன மேம் கொஷின் ஒன்றுமே புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, கேட்குறக்கூடிய கொஷினை சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஒரு அயான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னவா? பவர் சப்ளை 110 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுத்து அதுக்கான பவர் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. எவ்வளோவா? 110 வோல்ட்டுக்கு 500 வாட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சிடுச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதில் வந்து கரண்ட்டோட வேல்யூ என்ன, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இடையில நான் 220 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுத்தனா எனக்கு என்ன பவர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இல்லை மேம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதனால் எனக்கு கொஷின் புரியுது, இல்லைனா என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னே புரியலன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஆப்ஷனை பார். ஓகேங்களா? சில பேர்லாம் டக்குன்னு இதுதான் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு வந்துடும். இப்போ நான்லாம் பேசிக்காகவே ஸ்லோ லேர்னர். ஸோ அதனால் நான் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இல்லை 3 டைம் ரீட் பண்ணால் தான் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வரும். அப்போ நான் சடனாக என்ன பண்ணிடுவேன்னா கீழே இருக்க ஆப்ஷனை பார்த்துருவேன். கீழே இருக்கிற ஆப்ஷன் எனக்கு பார்த்தோன்னா 2500 வாட்ஸு, 500 வாட்ஸு, 250 வாட்ஸ்னு சம்திங் ஏதோ வாட்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதாமா? பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எனக்கு என்ன கொஷின் கேட்டிருக்கான்? பவர் கேட்டிருக்கிறான். ஓகேவா? இப்போ கொஷினில் தெளிவாக இருக்கிறீங்க. ஓகேவா? அடுத்தது எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோன்னா 110 வோல்ட்டுக்கு 500 வாட்ஸ்னா 220 வோல்ட்டுக்கு என்ன வரும்? டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மேக்ஸில் நம்ம செயின் ரூல் போடுவோம்ல ஆப்டிடியூடில், அதை போட்டு அதாவது 10 ஆப்பிளோட விலை 20 ரூபானா 20 ஆப்பிளோட விலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம செயின் ரூல் போடுவோம் தெரியுமா? அது மாதிரி இங்கே போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க, அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. ரீசன் என்னென்னா இங்கே எவ்வளோ வேல்யூ எனக்கு ரெசிஸ்ட் பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ பவர் எனக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த 220 வோல்ட்டோட வெளியில் வரக்கூடிய பவரோட வேல்யூவை நான் கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஏன்னா இதில் இது மட்டும்தான் இருக்குன்னா நீ சொல்கிற மாதிரி மேக்ஸில் போடுற மாதிரி நம்ம போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதுக்கு இதுனா அப்போ இந்த 220 வோல்ட்டுக்கு என்னங்கிறத போட்டு கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே அந்த எலக்ட்ரிக் அயான் சொன்னோம் பார்த்தியா, அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டிப்பாக உனக்கு தேவை. ஓகேவா? இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பல்பு ப்ராப்ளம்ப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்ஸ் பல்பு ரிலேட்டடாக கொடுத்துருப்பேன். ஏன்னா டிஎன்இபியாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி ஏஇயாக இருக்கட்டும் நிறைய கொஷின்ஸ் பல்பு ரிலேட்டடாக கேட்பாங்க. அதாவது சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எனக்கு எந்த பல்பு க்ளோ ஆகும், பேரலில் எந்த பல்பு க்ளோ ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. கொஷினை நான் சொல்லிட்டேன், நீ சர்ச் பண்ணி என்ன ஆன்சருங்கிறத பார்த்துக்கோ. இல்லை அப்படின்னா சேனலுக்குள்ளே இருக்கும், உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே அந்த கொஷின்லாம் கேட்கல. ஆனால் இது பல்பு ரிலேட்டடான ப்ராப்ளம். ஆனால் பல்பு பற்றி கேட்கல. என்னென்னா இது கொடுத்தா இவ்வளோ வாட்ஸ்னா இதுக்கு எனக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீ எடுத்தோன்னே இந்த மாதிரி சம்முனா என்ன போட்டுடணும்? ரெசிஸ்டார் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அப்போ ரெசிஸ்டார் வேல்யூ எப்படிப்பா கண்டுபிடிக்கணும்? அப்போ உனக்கு என்ன இருக்குது? பவர் வேல்யூ இருக்குது, வோல்டேஜ். இது பவர் தானேம்மா, இது வோல்டேஜ். நான் இப்போ போட்டுட்டு இருக்கிறது 2வது சம். ஓகேவா? இப்போது உனக்கு பவருக்கான ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணுமா? இதுவும் கொஷினில் கேட்பாங்க. என்னென்னா பவரோட ஃபார்முலா வோல்டேஜ் கரண்ட். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருப்போம். சர்க்யூட் தியரியை மட்டும் நான் டச் பண்ணியிருக்கவே மாட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க, மேம் சர்க்யூட் தியரி ரிலேட்டடாக வீடியோஸ் போடுங்க மேம், எங்களுக்கு அது பற்றியான சுத்தமாக ஐடியா இல்லைன்னு. பட் அந்த டைமில் வந்து என்ன அப்படின்னா வேறு சப்ஜெக்ட்ஸ் எதுலையோ, ஏன்னா சர்க்யூட் தியரி தொடர்ந்து கண்டினியூஸாக எடுத்ததுனால நான் ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்னா V இன்ட் I. ஜஸ்ட் வோல்டேஜையும் கரண்ட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு பவர் கிடச்சிரும். ஓகே, இதை தவிர்த்து என்ன ஃபார்முலானா 2 ஃபார்முலா இருக்குது. அது எங்கேயும் வானத்துலேருந்துலாம் எங்கேயும் புதுசாலாம் குதிக்கலாமா. ஜஸ்ட் வீக்கு பதிலாக என்னப்பா போடுவேன், IRனு போடுவேன். இங்கே எனக்கு ஒரு I இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, I²R. இப்போ நான் என்ன பண்ணேன், Vயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணேன். அடுத்து ஐயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேப்பா. ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா I = V/R. அதனால் எனக்கு என்ன வரும்னா V²R வரும். புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அப்போ எனக்கு பவரை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கப்பா, 3 ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா I²R = V²/R. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இந்த பவருக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நான் சொல்கிற அத்தனை கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஸோ அதனால் எல்லாரோட ஃபோக்கஸுமே சர்க்கியூட்டில் வோல்டேஜ் கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம்ப்பா, இதில் வந்து என்னது ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஆருக்கு நான் என்னப்பா ஃபார்முலா, எனக்கு V கொடுத்துருக்காங்களா, அப்போ நான் எதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது P = V²Rனா R = எனக்கு என்ன வரும், V²/P வரும். ஓகேவா, Vயோட வேல்யூ என்னது 110 × 110 டிவைடட் பை ஆரோட வேல்யூ எனக்கு என்னதுப்பா, ஸோ R வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணுமா. Pயோட வேல்யூ எனக்கு 500. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 11 × 11 121 டிவைடட் பை 5. ஓகேவா, இல்லை இதை அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதுவே 220 வோல்ட்டாக இருந்தது அப்படின்னா 220 வோல்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, பவர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ பவருக்கான ஃபார்முலா என்னது, V²/R. V² என்னம்மா, இதை போடணும். ஏன்னா என்ன கண்டிஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறேன், 220 வோல்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ 220 × 220 டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்னதுப்பா, ஆரோட வேல்யூ இங்கே போட்டிருக்கோம்ல 11 × 11 × 5. ஸோ கேல்குலேஷன் வருதுன்னு யோசிக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது பாரு. 2 டைம் வருமா, 20, இது ஒரு 20. ஸோ 20 20 எனக்கு என்ன வரும், 400 400 × 5 என்ன வரும், 2000 வரும். அப்போ 2000 வாட்ஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த செகண்ட் கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷனுக்கு என்னம்மா வரும், ஆப்ஷனில் என்ன வரும் எனக்கு, ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் வித் ஐடியல் கரண்ட் சோர்ஸ். அப்படி பார்த்தா ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்தது தேர்டு கொஷின், ரொம்ப ரொம்ப பெரிய கொஷின்மா. ஓகேங்களா, ஸோ இது வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கு எனக்கு போர்டு பத்தாது. ஓகேவா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐடியா மட்டும் கொடுத்துட்டு எண்டிங் வரைக்கும் வந்துடுறேன். தென் அதுக்கப்புறம் ரிமைனிங் கேல்குலேஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் இந்த மாதிரி கேட்குறது வந்து ஆக்சுவலாக என்ன சம்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் C such that equivalent capacitance across the 5 farad அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. தேர்டு கொஷின் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கேட்கல, ஃபைனல் ஆன்சர் கேட்கல, அதை கொடுத்துட்டான். ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா 5ன்னு கொடுத்துட்டு அன்னோன் வேல்யூ அந்த சர்க்கியூட்டில் இருக்குது, ஒரு அன்னோன் வேல்யூ அந்த சர்க்கியூட்டில் இருக்குது, அந்த அன்னோன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். ஸோ எப்படி போடணுங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். இது 3, இது இங்கே Cன்னு கொடுத்துருக்காங்கல்லப்பா, இந்த Cயோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சர்க்கியூட் சின்னதாக இருந்தால் ஈஸியாக போடலாம். பட் இது ரொம்ப லென்த்தியான சர்க்கியூட்டு. 1 4 ஓகே. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இந்த சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த வாய் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா நீ சர்க்கியூட்டை எப்படி, ஏன்னா என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும், இது மட்டும் இல்லை, இந்த சம்மு மட்டும் இல்லை, எந்த சம்மாக இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி 10 R இருக்குன்னா ஒரு R கொண்டு வரணும். ஓகேவா, 10 சோர்ஸ் இருக்குன்னா ஒரு சோர்ஸ் கொண்டு வரணும். ஓகேவா, என்ன பண்ணணும், கடைசியாக ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணி V = IR அந்த ஃபார்முலா நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் சர்க்கியூட் தியரி. ஓகேவா, ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, அதில் பாதி பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. 2 1 4 1 நான் எல்லாமே யூனிட் வந்து F தான். ஸோ அதனால் நான் அதை போர்டில் விட்டுருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து வரக்கூடாது, எனக்கு எங்கே க்ளோஸாக இருக்கோ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா,
ஸோ இதில் பேசிக் திங் என்னது, கேட்டிருக்கிறது கொடுத்துருக்கிறது சி ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க, சி வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா உனக்கு தெரியணும். சி ஈக்குவலண்ட்டுக்கான ஃபார்முலா என்னப்பா, சி ஈக்குவலண்ட்டு எனக்கு சீரீஸாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா, 1/C1 + 1/C2 + 1/C3 இந்த மாதிரி போகும். 2 கெப்பாசிட்டராக இருந்தால் என்ன ஃபார்முலா, C1 C2 / C1 + C2. ஓகேவா. சப்போஸ் போர்டு உங்களுக்கு கிளியராக இல்லை, கிளாரிட்டி என்ன கிளாரிட்டி மிஸ் ஆகுது, கிளார் அடிக்குது, சம்திங் ஏதாவது ஒன்றுனா நான் கொடுக்குற வாய்ஸ் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதனால தான் நான் போர்டு அதிக டைம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் எனிவே இது வந்து சம்ஸுங்கிறதுனால இன்னுமே நல்லா இன்ட்ராக்ட் இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் போர்டு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் சீரீஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா, பேரலாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா, அப்படியே உல்ட்டாவாக எடுத்துக்கணும். C1 + C2 + எத்தனை பேரலாக இருக்கோ ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல தப்பு பண்ணிங்க அப்படின்னா, ஃபார்முலாவில் தப்பு பண்ணிங்கன்னா டோட்டல் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேவா. அதே மாதிரி இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதில் கொஷின் கேட்பாங்கன்னா கெப்பாசிட்டரில் தான் கொஷின் கேட்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இது இந்த ட்விஸ்ட்டுக்காகவே கேட்பாங்க. ஏன்னா எல்லாரோட மைண்ட்லையும் ரிஜிஸ்டர் ஆகிக்கிறது சீரீஸ்னால் ஆட் பண்ணணும், பேரலெலாம் ஃபார்முலா சப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரோட மைண்ட்லையும் இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்காக உனக்கு கெப்பாசிட்டர் கேட்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சம்மு போடும். இந்த சம்முன்னு இல்லை, ஈக்குவலன்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் கேட்டாலே, அதுவும் கெப்பாசிட்டர் கேட்டாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபார்முலாவை எழுதி வச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10 minutes. ஓகே. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு என்னப்பா பண்ணலாம், நான் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். இப்போ இது வந்து எனக்கு எப்படி இருக்குது, இது ரெண்டும் எனக்கு சீரீஸில் இருக்குது. முதல்ல உனக்கு சீரீஸ்னால் என்னென்னு தெரியணும், பேரலல்லாம் என்னென்னு தெரியணும். சீரீஸ்னால் எந்த பிரான்ச்சுமே இல்லாமல் அப்படியே ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அது சீரீஸு. அந்த ஆறுக்கு இடையிலே வந்து என்ன அப்படின்னா நிறைய கிளைங்க பிரான்ச் வந்து பிரிஞ்சு வயலுக்கு அங்கே தண்ணி வைக்கிறாங்கல்ல, அது வந்து என்ன அப்படின்னா தண்ணி போகுதில்ல, இப்படி நேராக போகும்போது அங்கங்கே வெட்டி விட்டு தண்ணி பாஸ் ஆகுதில்ல, அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா பேரலல். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சீரீஸ் பேரலே குழப்பம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஸோ பார்த்தேன்னா இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குது, எந்த பிரான்ச்சுமே இல்லை. ஓகேவா. அதனால இது என்னது சீரீஸ். அப்போ சீரீஸ்னால் எனக்கு என்னப்பா ஃபார்முலா, சீரீஸ்னால் இதுவுமா. ஸோ அப்போ 3 × C / 3 + C 2ங்கிறதுனால நான் இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. C1 C2 / C1 + C2 ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறது புரியும். இப்போ தான் ஃபீல்டுக்கு புதுசு அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனாலே நான் டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே தான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்த நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். எனக்கு இப்போ என்னப்பா வரும், ஏன்னா எனக்கு C வேல்யூ தெரியாது, அதனால நான் அப்படியே Cன்னு வச்சுக்கிட்டேன். இது என்ன வரும், 3C / 3 + C. இதை முடிச்சுட்டேன். அடுத்து இங்கே வந்தோன்னு எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, மேம் இது ரெண்டும் சீரீஸில் இருக்கே மேம், இருக்குமா, நடுவில் என்ன இருக்குது, எனக்கு ஒரு பிரான்ச் ஆனது டிவைட் ஆகுது. அப்போ என்ன கிடையாது, இதுவும் சீரீஸ் கிடையாது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா. அப்போ இது 1ம் 3ம் எனக்கு எதில் இருக்குது, பேரலில் இருக்குது. இப்போ 1ம் 3ம் பேரலெல்லாம் எனக்கு என்ன ஃபார்முலா, ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும், 4Fன்னு ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நான் எப்படிப்பா எழுதுவேன், இதை என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு 2க்கு ஒரு இதுவாக வந்துடும். ஓகேங்களா. ஓகே. இது 4, என்ன டயக்ராம் இருந்தது, இது 3, இது 1, இது 4, இங்கே 4. கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டேன். அடுத்து இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு எப்படிப்பா இருக்குது, ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. ஸ்டார்னால் நான் டீச்சிங் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸ்டார்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஃபேன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். டெல்டானா டெல். ஓகேவா. இது ஸ்டார், ஏன்னா இது பாருங்கள் 3ஆக பிரியுது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதனால் இது எனக்கு என்ன கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டாரை நான் என்ன பண்ணணும், ஏன்னா இதுக்கு மேலே என்னால் சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது, அதனால் இதை ஏதாவது ஒன்று மாற்றணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், டெல்டாவாக மாற்றிக்கிறேன். இப்போ டெல்டாவாக மாற்றினீங்கன்னா என்னப்பா வரும், இப்போ இதை எடுத்துக்கிற இந்த பார்ட் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன், டெல்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன், இதை விட்டுட்டு மற்ற 2 வேல்யூவையும் எழுதி கண்டுபிடிக்கணும். அப்போ உனக்கு என்ன வரும், 4 × 2 / 4 + 4 + 2. எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்கம்மா, ஃபார்முலா ஸ்டார்லேருந்து டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும், 8 கீழே என்ன வரும், 8 10 வருமா. ஸோ 4/5 வரும். ஓகேவா. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது
அடுத்தது இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த வேல்யூ விட்டுட்டு போட்டிங்கனாலும் அதுக்கும் என்ன தான் வரும், 4/5 தான் வரும். அடுத்து இது கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வேல்யூ வரும், 4 × 4 டிவைடட் பை கீழே சேம் வேல்யூ தான் 10 தான் வரும். ஸோ அப்போ 4 × 4 16 16/10. அப்போ எனக்கு என்ன வரும், 8/5 வரும். நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ 3 வேல்யூ எப்படிப்பா போடலாம், டெல்டாவாக மாற்றிடலாமா? இந்த ஸ்டாரை நான் என்னவா மாற்றுறேன் அப்படின்னா டெல்டாவை மாற்றுறேன். மேபி உனக்கு இது புரியலன்னு வச்சுக்கோங்க, விட்டுரு, அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கே எனக்கு என்னமா இருக்குது, 4/5, இங்கே எனக்கு 4/5, இங்கே எனக்கு 8/5. ஓகேவா? இப்போ பாரு, இந்த 8/5 அப்படியே வச்சுக்கோ. ஓகேவா? இது ரெண்டும் எனக்கு எப்படிப்பா இருக்குது, இது ரெண்டும் எனக்கு பேரலாக இருக்குது, ஏன்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் பேரலு, இது ரெண்டும் பேரலல். இதுக்கப்புறம் உள்ளதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஈஸி தான். ஸோ இது ரெண்டும் பேரலு, இது ரெண்டும் பேரலல். ஓகேவா? தனித்தனியாக ஒரு வேல்யூ வந்தோன்னு உனக்கு எப்படி வரும், இதை மாற்றினா உனக்கு எங்கே வரும், பேரலல்னால் இங்கே ஒரு வேல்யூ வருமா, தென் அப்புறம் இது ஒரு வேல்யூ வரும். அப்போ அது ரெண்டு வேல்யூ உனக்கு என்ன ஆகிடும், சீரீஸ் ஆகிடும். சீரீஸ் ஆனதுக்கப்புறம் உனக்கு என்ன வரும், இங்கே ஒரு வேல்யூ வரும். அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது பாரு, அதை நம்ம டச்சே பண்ணல பாரு, 8/5. அடுத்து இது ரெண்டும் உனக்கு என்ன அப்படின்னா பேரலல். ஓகேங்களா? இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து இது ஒரு கெப்பாசிட்டர் வரும். தென் அப்புறம் இதுக்கும் பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் வரும். அதை கடைசியாக சிம்பிளிஃபை பண்ணனா அந்த இடத்துல சீனு வந்து ஒன்று நிற்கும். ஓகேவா? அதை நீ எதுக்கு ஈக்குவல் பண்ணணும், 5க்கு ஈக்குவல் பண்ண அப்படின்னா அதுலேருந்து நீ கெப்பாசிட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ லென்த்தியாக கேட்க மாட்டாங்கங்கிறதுனால இந்த இடத்துல நான் நிப்பாட்டியிருக்கிறேன். ஓகேவா? இல்லை மேம் எனக்கு ஆன்சர் வரல மேம் அப்படின்னீங்கன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்றேன் நான். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா 4th கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, 3 ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஒரு நிமிஷம், 4th சம்மா. ஓகே, இங்கே பாரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா 6 6 6 அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ஸோ 4th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆர் ஈக்குவலன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் என்ன சர்க்கியூட் வந்து ட்விஸ்டடு. ஓகே, பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொல்லிடக்கூடாது மேம் 3 ரெசிஸ்டாரும் சீரீஸில் இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன், இப்போ தான் சொன்னேன் சீரீஸ்னால் என்ன, பேரலல்னால் என்ன அப்படி. சீரீஸ்னால் என்னதுமா, சீரீஸ்னால் எங்கேயுமே பிரான்ச் டிவைட் ஆகாமல் ஒரே ஸ்ட்ரைட் ஃப்ளோவாக இருந்ததுன்னா அது சீரீஸ். மேம் இங்கே தான் ஃப்ளோ இல்லாமல் போயிட்டே தானே மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோ போயிட்டுருக்குதுமா, இடையில எனக்கு என்ன ஆகுது, பிரான்ச் டிவைட் ஆகுது பாரு. இப்போ இங்கேருந்து இங்கே போகுதுன்னா ஆனால் இங்கே எனக்கு என்ன ஆகிடுச்சு, பிரான்ச்சு டிவைட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயுமே எனக்கு ஃப்ளோ கண்டினியூ ஆகலை, இங்கே பிரான்ச் டிவைட் ஆகிடுச்சு. அப்போ இது என்னது, ரொம்ப சிம்பிள். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா இப்படி வரும். அப்போ 3மே எனக்கு பேரலல். பேரலல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க, வேல்யூ எனக்கு எல்லாமே என்னவா கொடுத்துருக்காங்க, யூனிக்காக கொடுத்துருக்காங்க. 1/6 1/6 1/6. 2 ரெசிஸ்டாராக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் R1 R2 டிவைடட் பை R1 + R2. பட் ஹியர் 3 ரெசிஸ்டார்ஸ் ஆர் தேர். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஜென்ரல் ஃபார்முலா 1/C1 + 1/C2 + 1/C3. ஸோ என்ன ஆன்சர் வரும், கீழே 6 மேலே 3. அப்புறம் என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் எடுக்காமல் விட்டாலும் தப்பாக போயிடும். ரீசன் என்னென்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்ன வரும், 1/2 வரும். ஓகேங்களா? பட் 1/2ங்கிறதும் ஆன்சரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீ என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சி ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க அப்படின்னா 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். போர்டு தெரியுதாம்மா? ஓகே, ஸோ இதுக்கே ½ அன் ஹவர் ஆகிடுச்சா? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2. அதுக்கடுத்து என்னம்மா கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பல்ப் வில் ஹாவ் த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான். உனக்கு இந்த ப்ராப்ளம் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய ஆர் வேல்யூவில் எது லீஸ்ட் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ 4மே கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்லப்பா, என்னப்பா ஃபார்முலா பார்த்தோம், V² ஆரா ஃபார்முலா ஒன்று பார்த்தோம்ல, V × I, அதுக்கப்புறம் வந்து என்னது I² R, தென் அப்புறம் V² R. இப்போ இதில் எனக்கு ஆர் வேல்யூ வேணும்னா எனக்கு என்ன வரும், V² டிவைடட் பை P. ஏன்னா கொடுத்துருக்கிறது எனக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும், 220 × 220 டிவைடட் பை 60. நான் என்ன போடுறேன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்ன வரும், 3 11 அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணி உனக்கு ஒரு ரெசிஸ்டார் வேல்யூ வரும். உனக்கு ஒரு ஆன்சர் வந்து ஓம்னு வரும்.
ஓகேவா? அதே மாதிரி நீ என்ன கண்டுபிடிக்கணும், 4 ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி எது வந்து உனக்கு கம்மியான வேல்யூங்கிறத என்னது எது கம்மியான வேல்யூவோ அதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கம்மியான வேல்யூவாக வரும். அப்போ நீ டி வரைக்கும் போட்டு ஆன்சர் போடணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னமா கொடுத்துருக்காங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் R1 R2 கிவ் கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே என்ன டாபிக் தான், ஆர் ஈக்குவலன்ட் ரிலேட்டடான டாபிக் தான். 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீரீஸில் என்ன வரும், பேரலலில் என்ன வரும் அப்படின்னு கொடுத்துட்டு R1 R2ஓட அன்னோன் வேல்யூவாக கொடுத்து என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்கம்மா. ஸோ என்ன கேட்கலாம் அவங்க, ஆர் ஈக்குவலன்ட் கேட்கலாம். அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க, ஆர் ஈக்குவலன்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவலன்ட் வந்து எனக்கு சீரீஸ்க்கு வந்து 4.5 பேரலலுக்கு வந்து எனக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, R1 R2ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து என்னது சீரீஸா, அப்போ ஃபார்முலா என்ன வரும், R1 + R2 = 4.5. பேரலல் எனக்கு என்ன வரும், R1 R2 / R1 + R2. இதோட வேல்யூ வந்து எனக்கு 1. ஓகேங்களா? இப்போது இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாமா? இப்போது R1 = எனக்கு என்ன வரும், 4.5 - R2. இந்த R1 வேல்யூவை தூக்கி நான் என்ன பண்ணுவேன், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்னப்பா வரும், 4.5 - R2 = இந்த வேல்யூ அங்கே போயிடுமா? ஸோ அங்கேயும் என்ன பண்ணுவேன், R1க்கு பதிலாக 4.5 - R2 + R2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா. என்ன வரும், 4.5 R2 - R2 ஸ்கொயர் = 4.5 -R2 + R2 கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை எப்படிப்பா எழுதலாம், இந்த R² அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ R2 ஸ்கொயர் -4.5 R2 + 4.5 = 0. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா. நம்ம மேக்ஸ் கால்குலேஷன் படி போடுவோம்ல, என்ன பண்ணலாம், 45னா என்ன வரும், 45னா 3 × 45 வருமா, 3 × 15 போடு. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 3.0 வரும். ஸோ மைனஸு. ஸோ அப்போ என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 4.5 வந்துடும். இதை அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 4.5 வந்துடும். சூப்பர். ஸோ அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும், R2 -3 அதே மாதிரி R2 -1.5. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆக்சுவலாக 2 வேல்யூ வரும். என்ன வேல்யூ வரும், 3யும் 1.5யும் வரும். ஸோ இதில் வந்து R1 வந்து 3ஆக இருந்ததுன்னா R2 1.5ஆக வரும். ஸோ இந்த மாதிரி மாற்றி வரும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா இதுக்கு என்னம்மா ஆன்சரு, 3 and 1.5. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இல்லையே மேம் R2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம், R1 இன்னும் கண்டுபிடிக்கலன்னா ஒன்றும் இல்லைப்பா, இதை தூக்கி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதே வேல்யூ தான் வரும். ஒன்று 1.5ன்னு வந்ததுன்னா ஒன்று 3ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ ஷார்ட்டாக நீட்டாக சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு அடுத்தது 7th கொஷின். 7th கொஷினும் சர்க்யூட் தான். செவன்த் கொஸ்டினில் என்னப்பா கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த பவர் அப்சார்ப்ட் இன் தி 5 ohm ரெசிஸ்டார். அதாவது அந்த சர்க்யூட்டில் 5 ohmனு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டார் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சர்க்யூட் ட்ரா பண்ணிடலாமா? டூ வோல்ட்டு 1 ohm 2 ohm 5 ohm. ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான், ஆனால் சர்க்யூட் தான் பெருசாக இருக்குது. 1 amps 1 2 5. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 5 ohm ரெசிஸ்டாரில் எனக்கு அப்சர்வ் ஆகக்கூடிய பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் எப்படி போடலாம், இப்போது நம்ம நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னல ஒரு இது வோல்டேஜ் எனக்கு என்னது பேரலாக இருந்தால் சேமாக இருக்குன்னு சொன்னேன்னா, நல்லா பாரு, இந்த பிரான்ச்சில் 2 வோல்ட்னா இந்த பிரான்ச்லேயும் எனக்கு 2 வோல்ட் தான், இந்த பிரான்ச்லேயும் 2 வோல்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ரெசிஸ்டார் இருக்கும் போது இங்கே 2 வோல்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ரீசன் என்னென்னா இங்கே சம் வோல்டேஜ் ஆனது என்ன ஆகப்படும், ரெசிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி சொல்லலை. நான் இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், இதில் 2 வோல்ட்னா இதுலேயும் 2 வோல்ட், இதுலேயும் 2 வோல்ட், இதுலேயும் 2 வோல்ட். ஓகே, அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது, 5 ohm இருக்குது. இதோட வோல்டேஜ் என்னப்பா எனக்கு 2 வோல்ட். ஓகேவா? அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, பவரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பவருக்கான ஃபார்முலா என்னது, பவருக்கான ஃபார்முலா என்னது, வி ஸ்கொயர் பவருக்கான ஃபார்முலா வந்து V × I
விக்கு பதிலாக ஐ ஸ்கொயர் ஆர் வி ஸ்கொயர் பை ஆர். ஓகேவா, இது எப்போதுமே நான் அதை போட்டு தான் ஆன்சர் கொண்டு வருவேன், ஏன்னா அந்த ஃபார்முலாஸ் எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ வி ஸ்கொயர் பை ஆர், வியோட வேல்யூ என்னது 2 × 2 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 5, அவ்வளோதான். ஸோ 4/5 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 5s 40யா? ஆமாம், 0.8 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டு ஆன்சர் கொண்டு வாங்கன்னு சொன்னால, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும்னு சொல்லி ஆன்சர் கொண்டு வந்தால, இதெல்லாம் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு குரூப்பில் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா, வெரிஃபை பண்ணுங்கள், எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு, உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். 2 குரூப்லேயுமே வெரிஃபை பண்ணுங்கள், டெலகிராம் குரூப்லேயும் வெரிஃபை பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்லேயும் வெரிஃபை பண்ணுங்கள். தென் அதுக்கு அடுத்த கொஷின் என்னமா கொடுத்துருக்காங்க, 8th கொஷினில் ஃபார் த டெல்டா ஒய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஃபிகர் தி வேல்யூ ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ். ஈஸியான ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம்? ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார். ஓகேவா, இப்போ இதுக்கு என்னம்மா சொன்னேன், இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3மே சேம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. வேல்யூ மாறி கொடுத்தாதான் இப்போ நான் ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சேன் தெரியுமா, அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணணும். இங்கே உனக்கு என்னென்னா இந்த ட்ரிக்கு உனக்கு தெரியுதா, இந்த ஷார்ட்கட் தெரியுதா அப்படிங்கிறது தான் கொஷினே. அப்போ எனக்கு 3 வேல்யூவும் சேமாக இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு டெல்டா டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டார் டு டெல்டானா என்ன பண்ணுறது, டெல்டா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார் டு டெல்டாவை தான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ ஸ்டார் டு டெல்டாவாக மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுப்பேன். இங்கே எனக்கு கேட்டிருக்கிறது டெல்டா டு ஸ்டார் 2வது. ஸோ அதனால் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1/3 வரும். புரியுதுங்களாம்மா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு என்னது 1/3. அதாவது உனக்கு என்ன ரெசிஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிஸ்டாரோட 1 3 மல்டிப்ளை பண்ணணும், இல்லைனா 3 டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 ohm தான் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் ஜஸ்ட் 1 × 3 போடலாம், இல்லைனா 1/3 போடலாம். ஆனால் கொஷின் வந்து டெல்டா டு ஸ்டார்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1/3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாருங்களேன். ஃபார் டிசி வோல்டேஜ் அண்ட் இண்டக்டர் பிஹேவ் லைக் ஹியர். அதாவது என்ன கொடுக்குறாங்களாம், டிசின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அது தெரியும்லப்பா, சோர்ஸில் ஏசி டிசி ரெண்டுமே இருக்குது. நீ படிக்கும் போதே ஆனால் டிசிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்பாங்க. ஓகேவா, நீ இப்போ எப்படி படிப்ப, அனாலிசிஸ் படிப்ப, தியரம் படிப்ப. ஓகேங்களா, அப்புறம் இது ஆர்சி ஆர்எல் ஆர்எல்சி சர்க்யூட் படிப்பியா. நீ என்னெல்லாம் படிக்கிறியோ ஏசிக்கும் படிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு நம்ம இப்படி தான் படிச்சிருப்போம். பட் இங்கே என்ன அப்படின்னா ஏசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா அதில் வந்து டிகிரி, அப்புறம் வந்து ஆங்கிள் இதெல்லாமே வரும். பட் நமக்கு வந்து கேல்குலேஷனில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அதெல்லாம் போட முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு ஏசி ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஆனால் நீங்கள் படிக்கிற மெத்தடாலஜி பார்த்தனா சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் டிசியும் படிக்கணும், ஏசியும் படிக்கணும். ஓகேவா, அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டிசி சோர்ஸ்னா என்ன, ஏசி சோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். டிசினா அங்கே ஃப்ரீக்வன்சியே இருக்காது. உன்னோட சப்ளை எப்படி போகும், இப்படி போகும் சப்ளை, இதுக்கு பேர் தான் டிசி. ஏசி கொடுக்குறோம் அப்படின்னா உனக்கு எப்படி போகும், இந்த மாதிரி போகும். இதுக்கு பேர் தான் ஏசி சோர்ஸ். ஓகேவா, அப்போ அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், ஃப்ரீக்வன்சி. இதுக்கு பேர் தான் நம்ம ஃப்ரீக்வன்சி, இப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, அப்போ அதை நீ எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னா 50 sin ωt 25 cos ωt அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அந்த கொஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு புரியும். கொஷினில் அவன் ஏசி டிசியெல்லாம் கொடுக்க மாட்டான், ஜஸ்ட்டு சைன் காஸ்ட்லாம் கொண்டு வந்தானாலே அப்போ ஏசி பவர் சப்ளை தான் அங்கே கொடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து நீங்கள் படிக்கணுங்கிறதுக்கு சொன்னேன். பட் ஆனால் கொஷின் ஏசியிலேருந்து கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் டிசி வோல்டேஜ் சோர்ஸ் இண்டக்டார் பிஹேவ் லைக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இண்டக்டாரோட பேசிக் ஃபார்முலா என்னம்மா, XL = உனக்கு என்ன வரும் 2πfl. ஓகேவா, இது எத்தனாவது கொஷின், 9th கொஷின். ஓகேவா, இங்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, டிசின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிசினா இதோட வேல்யூ எனக்கு என்ன வரும், எஃபோட வேல்யூ எனக்கு 0. அப்போ டோட்டல் எக்ஸலோட வேல்யூ எனக்கு 0. எக்ஸல்னா என்னதுப்பா, எனக்கு இண்டக்டன்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா, அதான் சொல்கிறல, சர்க்யூட் வந்து டாப் டு பாட்டம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த பேசிக் ஃபார்முலாஸ்லாம் விட்டுறாதீங்கம்மா. ஏஇயில் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க, பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ எனக்கு இங்கே 0 ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இண்டக்டர் என்ன ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓப்பன் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இது கெப்பாசிட்டருக்கு வந்து கேட்டிங்கன்னா அப்படியே உல்ட்டா என்ன வரும் அப்படின்னா 1/0ன்னு வரும். ஐ மீன் ஃபார்முலா 1/2πfcன்னு வரும். ஓகேங்களா, இது நம்ம ஃபிசிக்ஸ்லேருந்தே 11th 12th ஃபிசிக்ஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ அது வந்து உனக்கு என்ன வரும்னா ஷார்ட் சர்க்யூட் வரும். ஓகேவா, இந்த கொஷின் வந்து ரொம்ப எதில் இம்பார்ட்டன்னா டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டாபிக் முன்னாடி வரைக்கும் நம்ம தியரமில் லோடு ரெசிஸ்டார் இது தான் பார்த்துருப்போம். இல்லை இண்டக்டர் கெப்பாசிட்டருங்கிறது நீ ஆர் ஈக்குவலண்ட்டில் படிச்சிருப்ப. ஸோ அதனால் இந்த இண்டக்டர் கெப்பாசிட்டர் வராது. பட் ஆனால் அந்த ஆர்எல் ஆர்சி ஆர்எல்சி சர்க்யூட்னு சொல்கிறல
அதில் இண்டக்டர் கெப்பாசிட்டர் வருது பார்த்தியா, அப்போ அது ஓப்பனாக இருக்கா ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்காங்கிறதே கொஷினாக கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னம்மா கொடுத்துருக்காங்க, அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், 10th கொஷின். 2 bulbs ஆர், 2 பல்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க, 2 பல்பு வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கான், எனக்கு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் ஆகி இதுக்கு அக்ராஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 250 வோல்ட் வந்து பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கனெக்ட் பண்ணிவிட்டு அவன் மற்றதெல்லாம் எதுவுமே கேட்கல, எந்த லைட்டு எரியும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த ரெசிஸ்டார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த பல்பு அதிகமாக எரியுதுன்னு அர்த்தம். எதில், சீரீஸில். ஓகேவா, நான் உனக்கு சொன்னல இது என்ன ஷார்ட்கட்னு பார்த்து வச்சுக்கோங்கண்ணா அது. ஓகேவா, பேரலுக்கு அப்படியே உல்ட்டா. இங்கே அந்த கொஷின்லாம் கேட்கல, பவர் கன்சம்ஷன் கேட்டிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். மேபி இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இங்கேயும் பவர் கொடுத்துட்டான். இங்கே எனக்கு என்னம்மா பவர், 100 வாட்ஸ் பவர். அதாவது இந்த பல்பு வந்து 100 வாட்ஸில் எரியுது, இது வந்து 150 வாட்ஸில் எரியுது. ஓகேவா, இதுக்கான நெட்டு பவர் கன்சம்ஷன். நெட்டுனா என்னது, ஆவரேஜ் பவர் கன்சம்ஷன் எவ்வளோ ஆவரேஜாக எடுத்துக்குது. 2 இது இருக்குல்ல, ஸோ ஆவரேஜாக எனக்கு எவ்வளோ எடுத்துக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணிடக்கூடாது, சடனாக சீரீஸில் இருக்குது ஸோ 2த்தையும் ஆட் பண்ணிடணும்னு ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, என்ன பண்ணணும்னா அப்படியே உல்ட்டாவாக பண்ணணும். இப்போ ரெசிஸ்டர் பேரலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், R1 R2 டிவைடட் பை R1 + R2ன்னு போடுவோமா. அதே மாதிரி தான் 100 + 150 டிவைடட் பை 100 × 150 டிவைடட் பை 100 + 150. என்ன சொல்கிறேன்னு புரியுதாம்மா? ஏன் மேம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக 2 பல்பு இருக்குது, இதுக்கான பவர் கன்சம்ஷன் ஏன்னா பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கிறதுனால, ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எங்கே இருக்குது, கீழே இருக்கும். ஓகேவா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆருக்கு உல்ட்டாவாக எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லை மேம் நீங்கள் எனக்கு பேசுகிறதே புரியல, என்னமோ சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா புரியல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுரு. ஓகேவா, இந்த மாதிரி கொஷின் கேட்டு பவர் கொடுத்துட்டு ஆவரேஜ் பவரு, நெட்டு பவரு இந்த மாதிரி எனக்கு உனக்கு கொஷின் கேட்டானா, சீரீஸில் இருந்ததுன்னா நம்ம எப்படி கெப்பாசிட்டருக்கு உல்ட்டாவாக எடுத்துக்கிறோம், அதே மாதிரி சீரீஸாக இருந்ததுன்னா இப்படி எடுத்துக்கணும். பேரலாக இருக்குது, 2 பல்பு பேரலாக இருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு பல்பு 1 + பல்பு 2, அதாவது 2 பவருக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும், உல்ட்டாவாக போடணும். சீரீஸில் இருக்குன்னா பேரலலுக்குரிய ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணணும், பேரலாக இருக்குன்னா சீரீஸ்க்குரிய ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணணும். எதுக்கு, பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களாப்பா, ஸோ அப்படி பார்த்தா இங்கே எனக்கு என்னமா இருக்குது, சீரீஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும், 150 3 0 250வா, ஆமாம் 250, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 25 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும், 25னா 4 5 6 60. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 60 வாட்ஸு. ஓகேவா, அதுக்கு அடுத்த கொஷின்மா 15 கொஷினோட நிப்பாட்டிடுறேன்ப்பா. லாஸ்ட் 5 கொஷின்ஸ் வந்து டுடே சேலஞ்ச் கொடுக்குறேன். நீங்கள் செய்யணும், இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. நீ என்னை ஃபாலோ பண்ணுறதா இருந்த அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ என்னோடய ஒர்க்கு நான் உனக்கு கொடுத்துட்றேன், இந்த ஒர்க்கை பண்ணணுன்ட்டு. உனக்கு ஓகேவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீ எனக்கு ஆன்சர் பண்ணு, எந்த வித ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நான் என்ன சொன்னனோ அதை நான் கரெக்டாக செஞ்சிகிட்டு இருக்கேங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்குரிய டெஸ்ட்டு வந்து நான் பப்ளிக்காக தான் கொண்டு போவேன், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஓகேங்களா, யூனிட் 1 and 3 அந்த மாதிரி தான் பண்ணோம், யூனிட் 2வும் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். பட் பார்ட் 2 வீடியோ நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபீஸ் வந்து 1000 rupees, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக நான் ப்ராக்டிஸ் கிளாஸஸ் வீடியோஸ் போடுறதுனால தான் என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட முடியல. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் வீடியோ போடலையே மேம் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் நான் மிஸ் பண்ணால் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் எனக்கு வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தேன். மோட்டிவேஷனும் கொடுக்கல, நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு சரி இது ஒரு இதுவாக இருக்கட்டுமே, ஒரு சின்ன ஒரு நம்மளால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எனக்கு இந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்கும்னு எனக்கு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ரீசன் என்ன அப்படின்னா, கீழேயும் வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, குரூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஈவன் பர்சனலாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகேங்களா, ஸோ அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஒரு 11 o'clock எனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. மேம் உங்களோட வீடியோஸை நான் தொடர்ந்து பார்க்குறேன், நீங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து படிக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம், எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி படிக்கலாம், கோல் அச்சீவ் பண்ணலான்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறேன். அதனால் என்னோடய கோலே நான் ஸ்டார்ட் பண்ணவே முடியல, என்னால் படிக்கவே முடியல,
நான் படிக்க ஆரம்பித்தாதானே அப்புறம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் என்னால் படிக்கவே முடியல மேம். ஸோ என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஒரே வார்த்தையாக உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் நான் எல்லாருமே ஓகேங்களா, அதுவும் மற்றவங்கள தாண்டி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது என்னை சுற்றி 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரில் 2 பேர் மட்டும்தான் என்னை கையை தூக்கி மேலே அழைச்சிட்டு போகிறவங்க ஓகேவா. ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 பேரும் என்னை காலை பிடிச்சி கீழே இறக்குறவங்க தான். நீ முன்னேறவே கூடாதுன்னு சொல்லி கீழே இழுக்கிறவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம, அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபீல் பண்ணாங்க, வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னு சொன்னால, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 8 பேரை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஓகேங்களா, இவங்க இந்த மாதிரி நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, இவங்க இந்த மாதிரி நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க, இவங்க நம்மளை இப்படி குறை சொல்கிறாங்கன்னு அந்த 8 பேரை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 2 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வராங்கல்ல, என்னை சப்போர்ட் பண்ணி என்னை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்களா, அந்த 2 பேரை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேவா. எனக்கும் பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த 8 பேர் சொல்கிறேன்ல, இந்த சுற்றி இருக்கிற 8 பேர் டார்ச்சர் பண்ணுறவங்கள நான் பார்க்கவே மாட்டேன். அட் த சேம் டைம் அந்த 8 பேர் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 பேர் சொன்னல என்னை தூக்கி விடுவாங்க, அது என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகேவா. அந்த தூக்கி விடுறவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. உனக்கு இந்த திறமை இருக்குது, நீ இப்படி பண்ணு, இந்த திறமை இருக்குது, இந்த மாதிரி பண்ணுன்னு அந்த பாசிட்டிவ் விஷயத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரிமைனிங் சுற்றி இருக்கிறவங்க சொன்ன பார்த்தீங்களா, நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணுறோமோ மேபி, ஏன்னா நம்ம 100% பண்ண முடியாது, ஏன்னா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் தி வேர்ல்டு ஓகேவா. ஸோ எந்த இடத்துல நம்ம தடுமாறுறோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி அந்த 8 பேர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு என்ன கிடையாது, எந்தவித வேலையுமே கிடையாது. ஒர்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை குறை சொல்கிறத தான் ஒர்க்காக வச்சுருப்பாங்க ஓகேவா. அப்போ நமக்கு என்ன வேணும், அந்த 8 பேர் கண்டிப்பாக வேணும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பற்றி கேர் பண்ணவே கூடாது ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் விஷயம் ஓகேவா. ஸோ இந்த 8 பேர் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க எப்போதுமே பின்னாடி தான் இருக்க போகிறாங்க, நமக்கு பின்னாடி தான் இருக்க போகிறாங்க. நீ ஏன் அவங்கள பற்றி கவலைப்படுற, யாராவது ஒருத்தவங்க கை தூக்க வராங்க அப்படின்னா அவங்கள வச்சு நம்ம எப்படி மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஓகேவா. ஸோ என்னால் முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு அது இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, மற்ற பசங்க எல்லாருமே எனக்கு சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்தது மேம், அதுவும் இந்த டைமில் எனக்கு இந்த மோட்டிவேஷன் ரொம்பவே தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே. அடுத்த கொஷின் பாருங்களேன், the constant voltage sources, இது என்னதுமா அது, ஒன்றா ஆக போதா ஓகே. 11th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின், ஆனால் தியரிட்டிக்கல் கொஷின் ஓகேவா. அதுக்கு அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கீழே ஆப்ஷன் ஆக்டிவா பைலேட்ரலா, பேசிவா, யூனிலேட்ரலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிலேட்ரல் பைலேட்ரல்னால் என்னம்மா, அதுக்கு நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. என்னது யூனிலேட்ரல்னா ஒன் வே, ஒரே டேரக்ஷனில் மட்டும்தான் எனக்கு அங்கே என்ன இருக்கும், கண்டக்டிவிட்டி இருக்கும். அதாவது ஒரு டேரக்ஷனில் தான் கரண்ட்டானது பாஸ் ஆகும் ஓகேவா. பைலேட்ரல்னா 2, இங்கேயும் போகும் இந்த சைடும் போகும் ஓகேவா. ஆக்டிவ்னா என்னது, பாசிவ்னா என்னது. ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து என்னது, எனக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. பாசிவ் அப்படிங்கிறது எனர்ஜியை வாங்கக்கூடியது ஓகேவா. உன் புக்கில் என்ன வேணாலும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம், பட் நான் என்னோட மைண்டில் இப்படி தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் உன்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்லாம் விட்டுரு, கான்ஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விட்டுரு. வோல்டேஜ் சோர்ஸுங்கிறத இப்போ என்னது, வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும், எனர்ஜியை வாங்குமா. இப்போ கெப்பாசிட்டர்லாம் எனக்கு எனர்ஜியை வாங்கக்கூடியது ஓகேவா. அப்போ வோல்டேஜ் சோர்ஸுங்கிறது எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அப்போ எனக்கு என்ன வரும், அது ஆக்டிவ் வரும் ஓகேவா. ஆக்டிவ்லே யூனிலேட்ரல் வருமா, பைலேட்ரல் வருமா, கண்டிப்பாக யூனிலேட்ரல் தான் வரும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பைலேட்ரல் வரவே வராது. அதனால் நீ கண்ணை மூடிட்டு என்ன போடலாம், ஆக்டிவ் அண்டு பைலேட்ரல்னு போடலாம். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாரு, வோல்டேஜ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப், பேசிக் கொஷின், ஃபிசிக்ஸ் கொஷின். ஆனால் இதுக்கு ஆன்சர் தெரியுமாங்கிறத பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, எய்தர் பொட்டன்ஷியல் கைனடிக் இல்லைனா நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. இது உனக்கு ஆன்சரே தெரியலனா கூட பரவாயில்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன் வோல்டேஜ்னு சொல்லுவேன், இல்லைனா வந்து இந்த பிரான்ச்சில் ட்ராப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவேன். அதை வச்சு நீ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா. அதாவது தெரியாததை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன் நான் ஓகேவா. பட் என்ன பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா, வோல்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு என்னது, அதாவது என்னோட பொட்டன்ஷியல் டிவைடட் பை சார்ஜ். அதாவது அந்த சார்ஜில் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனக்கு இருக்குங்கிறத, ஏன்னா இது வோல்டேஜுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் ஓகேவா. அந்த சார்ஜில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா வோல்டேஜ்னு சொல்லுவாங்க.
ஓகே, அதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த சார்ஜில் எவ்வளோ எனர்ஜி இருக்குங்கிறது தான் என்னோட வோல்டேஜ். ஓகேங்களாமா? ஸோ அப்படி பார்த்தா இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஷின் பாரு. எ சர்க்யூட் ஹேவிங் நெய்தர் எனர்ஜி சோர்ஸ் நார் இஎம்எஃப் சோர்ஸஸ் கால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னது, எனர்ஜி சோர்ஸும் இல்லையா, இஎம்எஃப் சோர்ஸும் இல்லையா. அப்போ எனர்ஜி சோர்ஸ் இல்லை அப்படின்னா உனக்கு எந்த ஆப்ஷன்மா வரும்? கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. யூனிலேட்ரல் பைலேட்ரலாக தூக்கி போட்டுரு. ஓகேவா? அது சும்மா ஆப்ஷன் ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே வராது. ஏன்னா அது வந்து கனெக்ஷனை பொறுத்து ஓடிட்டுருக்கிறது. ஸோ அந்த 2 ஆப்ஷனும் வராது. அப்போ நீ எதை மட்டும் தான் சூஸ் பண்ணும்? ஒன்று பாசிவா, ஆக்டிவா, இது 2 மட்டும் தான் சூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ எனர்ஜி சோர்ஸே கிடையாது அப்படின்னா ஆக்டிவ்ங்கிறது நான் என்ன சொன்னேன், எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அப்போ இதில் என்ன வராது? ஆக்டிவ் வராது. பாசிவ் அப்படிங்கிறது என்னது? அதாவது நெய்தர் எனர்ஜி சோர்ஸ் நார் இஎம்எஃப் சோர்ஸ் அப்படின்னா அப்போ ரெசிஸ்டர் ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் தானே. அது எனர்ஜி சோர்ஸ் கிடையாது. ரெசிஸ்டர் என்ன பண்ணும்? எனர்ஜியை கொடுக்குமா? அது ஜஸ்ட்டு வரக்கூடியதை ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ கெப்பாசிட்டராவது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ரெசிஸ்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணாது? எனர்ஜியை கொடுக்கவும் கொடுக்காது, வர எனர்ஜியை ஸ்டோர் பண்ணவும் பண்ணாது. ஜஸ்ட்டு ரெசிஸ்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெசிஸ்டர்னு மைண்டில் வச்சிங்கன்னா அது என்ன எலமெண்ட்? பாசிவ் எலமெண்ட். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 14th என்னமா கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு இன் எ சர்க்யூட் ஷோன் பிலோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் ஆர் ஐடியல். ஓகேவா? அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வோல்டேஜோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் பேசிக் சர்க்யூட்டு. ஓகேவா? அதில் V0ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 2 ஓமு, இது 5 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? இதில் இந்த V அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். கீழே அதுதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலாம்? இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போது இதில் நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த பிரான்ச்சில் உள்ள இப்போ இந்த பிரான்ச்சில் இந்த இடத்துல எனக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜ் வேணுமோ அதுதான் எனக்கு இங்கேயும் வேணும். கரெக்டாக? இப்போ இந்த பிரான்ச்சில் எனக்கு என்ன அவுட்புட் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அதுதான் எனக்கு இது. கரெக்டாமா? ஏன்னா என்ன சொன்னேன், நான் பேரலாக இருக்கும் போதே எனக்கு எப்படி இருக்கும்? வோல்டேஜ் சேமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் கேட்டிருக்கான். கொஷின் படி சர்க்யூட் படி இங்கே கேட்டிருக்கான். அப்போ நான் இந்த பிரான்ச்சில் எனக்கு என்ன அவுட்புட் வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறதான் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னப்பா அவுட்புட் இருக்கும்? இது V0னா இங்கேயும் V0. இப்போ நான் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறேன், KCL அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்னம்மா வரும்? V0 மைனஸ் 100 டிவைடட் பை ரெசிஸ்டர் வேல்யூ என்னது? 2 ஓம். கொஷினில் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 2. அதே மாதிரி இங்கே பாரு, நான் என்ன அப்ளை பண்ணுறேன்? KCL அப்ளை பண்ணுறேன். இன் டேர்ம் ஆஃப் சியில் எழுதணும். சியில் எழுதிட்டேன். இங்கே எனக்கு சிஏ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சீனா எனது கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன போடணும்? -5 = 0. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாயிண்ட்லேருந்து நான் இப்படி கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஸோ எனக்கு டைரக்ஷன் இப்படி இருந்ததுன்னா நான் ப்ளஸ் போட்டிருப்பேன். நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா இந்த ப்ளஸ் மைனஸில் தப்பு பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எண்டிங்கை பார்க்கணும், டிவைடட் பை 2 ஓம். ஏன்னா கரண்ட் சீனா நான் என்ன எழுதுவேன்? V/Rன்னு எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி இப்படி டைரக்ஷன் இருந்ததுன்னா +5 ஆம்ஸ்னு கொடுத்துருப்பேன். பட் என்னோட டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால மைனஸ்னு போடுறேன். இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா வரும்? V0 minus 100 divided by 2 equal to 5. ஓகேவா? ஸோ 5 2s are 10. V0 minus 100 divided by 10. ஸோ இப்போ V0 equal to 110 வோல்ட். கீழே ஆப்ஷனில் இருக்குமா? இல்லையே, 10 வோல்ட் தானே இருக்குது. இது 5 அங்கே போயிடும். 5 2s are 10. 5 2s are 10. தென் அதுக்கு அடுத்தது 110 வோல்ட் வருது. V0 minus 100 தானே சாரிப்பா, 10 வோல்ட்டுப்பா. ஓகே, கொஷினில் வந்து இங்கே 10 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? 10 வோல்ட் வரும். ஓகே, 100ன்னு மாற்றி போட்டேன். ஓகே, ஸோ 5 2s are 10. தென் அதுக்கப்புறம் இந்த 10 அங்கே போணுச்சுன்னா எனக்கு என்ன வரும்? 20 வரும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 20 வோல்ட். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் KCL அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தேன். KVL இந்த ஆன்சர் வருதாங்கிறத பார்த்துடலாமா? சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. எதுக்காக அப்படின்னா எப்படி வேணாலும் போடலாம். இதுதான் மெத்தடுங்கிறது கிடையாது. ஆன்சர் மட்டும் கரெக்டாக வரணும், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணேன்? KCL அப்ளை பண்ணேன்னா KVL அப்ளை பண்ணலாமா? KVL வந்து பார்த்தோன்னா இப்படி அப்ளை பண்ணலாமா? ஓகே, இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? KVL யூஸ் பண்ணி V0 கண்டுபிடிக்கணும். இப்போது இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? இன் டேர்ம் ஆஃப் வீல் எழுதணும். இந்த வோல்டேஜ் தான் எனக்கு V0 அப்படியே இருக்கு. இந்த பிரான்ச்சில் ட்ராப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் V0 போட்டேன். தென் அப்புறம் +2 ×
எதில் எழுதணும்? ஐயில் எழுதணுமா? ஐ ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? வி பை ஆரா? ஆஹா, வியில் எழுதணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? ஐ இன்ட்டு ஆறு. ஆரோட வேல்யூ எழுதிட்டேன். ஐயோட வேல்யூ எனக்கு என்னப்பா? ஐ எனக்கு என்னது? 5 ஆம்ஸ் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ 5. ஓகே, இதில் கேவிஎல்லால் என்ன பண்ணணும்? என்ட்ரிங் இதை எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 10 வோல்ட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ வி நாட் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 + 10 20. ஓகே மா, ஆக்சுவலாக வி நாட் பாரு என்ன டைரக்ஷனு, என்ன எடுத்துருக்கிறேன்? என்ட்ரிங்கு மைனஸ். ஏன்னா நான் என்ன எடுத்துருக்கிறேன்? ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துருக்கிறேன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் என்ன பண்ணியிருக்கிறேன்? என்ட்ராகிற டேரக்ஷன் எனக்கு என்னது? இங்கே என்ன டேரக்ஷன்? எனக்கு மைனஸ். ஸோ அதனால் மைனஸ் வி நாட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த வி நாட் அந்த சைடு போயிடுச்சுன்னா எனக்கு ப்ளஸ் வி நாட் வரும். ஆன்சர் எனக்கு 20 வோல்ட் வரும். ஓகேங்களா? இல்லை மேம் எனக்கு புரியல அப்படின்னா உனக்கு என்ன புரியுதோ, நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேசிஎல் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வருவேன் நான். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் கொண்டு வருவேன். இது புரிஞ்சதுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோ, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? இஃப் த டயாமீட்டர் ஆஃப் தி கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் டபுள், இட்ஸ் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வில் பிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்மா. சர்க்யூட் தெரியல, இது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல பாதி பேருக்கு. ஓகேவா? ஆனால் இது ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க முதல்ல? மேம் டயாமீட்டர்லாம் இங்கே எங்கே மேம் வந்தது? டயாமீட்டர்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோமேன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஆனால் இது என்னென்னா நான் சொன்னேன்ல ஃபிசிக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் வந்து டபுள் ஆணுச்சுன்னா, ஓகேவா? கொடுத்துருக்க கண்டிஷனை முதல்ல எழுதிடுறேன். இப்போ D1 அப்படிங்கிறது என்னோட டயாமீட்டர். இது டபுள் ஆணுச்சு அப்படின்னா என்ன மாறிடும் D2ங்கிற டயாமீட்டர் வந்துடும். அப்படி மாறுனுச்சுன்னா கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? ஸோ எனக்கு இந்த டயாமீட்டர் டபுள் ஆணுச்சுன்னா கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படின்னா R = ρL/A. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதெல்லாம் என்ன மேம் ஃபார்முலா, எங்கேருந்து வந்ததுன்னு கேட்காதீங்க. நம்ம ஸ்டார்டிங் பேசிக் படிப்போம் தெரியுமா? என்ன படிப்போம்? ரெசிஸ்டாரு, இண்டக்டாரு, கெப்பாசிட்டர்னு 3 படிப்போம் தெரியுமா? அதில் ரெசிஸ்டாரோட ஃபார்முலா என்னென்னா, ஒரு ரெசிஸ்டார் கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டிவிட்டி, தென் அதோட லென்த்து எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் அதோட ஏரியா எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். அதோட தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ஃபார்முலாவாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணாங்கன்னா ரோ வேல்யூ வரும். இதுக்கு பேர் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? இது என்னோட ஃபார்முலா. ஓகே, இப்போ எனக்கு கொஷின் இது ரிலேட்டட் தான். ஆனால் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஃபார்முலா ரிலேட்டடு. ஆனால் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா கரண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ ஆருக்கும் கரண்ட்டுக்கும் என்னம்மா ரிலேஷனு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/I. கரெக்டா? V = I × R. ஸோ R அப்படிங்கிறது I கீழே வரும். ஸோ அப்போ R வந்து எனக்கு எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ இந்த வேல்யூவானது எனக்கு உல்ட்டாவாக மாறும். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சரி மேம் கொடுத்துருக்கிறது டயாமீட்டரு, நீங்கள் ஏரியாவை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. இது டஃப்பாக தாம்மா இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒன்று இந்த ஃபார்முலா வச்சு தான் கதை ஓட்டியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஏ வந்து பார்த்தோன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எனக்கு D² ஈக்குவலாக இருக்கும். அதாவது என்னோட ஏரியா வந்து அதாவது டயாமீட்டரோட ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இங்கே பாருங்களேன். இப்போது R1/R2 = இதை நான் எப்படி எழுதலாம்? R1 அப்படின்னா எனக்கு என்ன வரும்? மேலே I2/I1 வரும். ஓகேவா? I2/I1னா இப்போ இந்த ஏங்கிறது எனக்கு என்னப்பா வரும்? மேலே வந்துடும். ஏன்னா ஐயோட வேல்யூ எனக்கு எதுக்கு ஈக்குவல்? ரெசிப்ரோக்கல்ங்கிறதுனால A2/A1. ஓகேங்களா? A2ங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? உங்களுக்கு D2² D1². ஓகேவா? ஜஸ்ட் ஏரியா எனக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் த டயாமீட்டருக்கு. இப்போ எனக்கு இங்கே D2² என்னப்பா கொடுத்துருக்காங்க? D2² 2D1² / ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 4D1² D1². இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும்? 4 வரும். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? இதெல்லாமே ஓகே. கேட்குற கொஷின் கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ I2/I1 = எனக்கு 4. அப்போ I2 = எனக்கு என்ன வரும்? 4I1 வரும். ஓகேவா? அப்போ டயாமீட்டரை நான் டபுள் ஆக்கிட்டேன்னா எனக்கு கரண்ட்டு 4 மடங்கு வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ராப்ளம்ஸில் கூட கேட்கலாம். என்னென்னா எனக்கு டயாமீட்டர் வந்து இந்த மாதிரி டபுள் ஆகிருக்குன்னா கரண்ட்டோட வேல்யூனா ஜஸ்ட்டு நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. பட் எனிவே எதுவாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை இந்த ப்ராப்ளம், இது ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸில் கொடுக்குறேன், ஓகேங்களாம்மா? ஸோ இந்த செக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இருக்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட், 1 மந்த்து. ஸோ எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னென்னா நம்மளால் முடிச்சிட முடியுமா அப்படிங்கிறது தான். பட் என்னால் டோட்டலாக 10 யூனிட்ஸ் என்னால் முடிச்சு கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட, ஏன்னா இப்போ நம்ம 3rd யூனிட் தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட இந்த செப்டம்பர் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம், ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து ஓவராலாக ப்ரிப்ரேஷன் கொடுத்தோம். பட் இந்த டைம் வந்து செலக்டடாக ஃபில்ட்ரு பண்ணி தான் ப்ரிப்ரேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.